மாணவர்களே, மீண்டும் ஒரு இரசாயனவியல் காணொளியில் கல்வி சேவையின் டான் டிவி நிறுவனத்தின் ஏஎல் வகுப்புகளுக்கான அளப்பரிய சேவையில் இரசாயனவியல் தொடர்பாக உங்களை சந்திப்பதிலிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இம்முறை இந்த அலகு போன இதழின் தொடர்ச்சியாக வருகின்றது. மிக பிரதானமான இரசாயனவியலின் 14ஆம் அலகு வளங்கள், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, இவற்றிலிருந்து நாங்கள் சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்கப் போகின்றோம். இந்த கொரோனா காலங்களில் நீங்கள் வீடுகளில் பாடசாலைகள் நடைபெறுவதில்லை. நீங்கள் வீடுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு துணையாக இந்த பாடங்களும் இந்த கல்வி சேவை மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த காணொளியில் போன முறையின் தொடர்ச்சியாக நாங்கள் வளங்கள், அதாவது தொழில்முறை ரசாயனம் பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த தொழிற்சாலை என்பது ஒன்று தொடங்கி போட்டு இழுத்து மூட்டுற காரியமல்ல. தொழிற்சாலைகள் செவ்வனே சிறந்த லாபகமான முறையில் நடைபெற வேண்டும். அப்படி நடைபெறும் சந்தர்ப்பங்களில் தான் இந்த தொழிற்சாலைகள் தொடர்ந்து ரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வகையான தொழிற்சாலைகள்லாம் எங்களுக்கு இந்த லாபகரமானதாக இருக்க வேண்டும். ஒரு ரசாயன பொருள் ஒன்று தொழிற்சாலை மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறதாக இருந்தால் அது லாபகரமானதாக இருக்கணும். குறைந்த நேரத்தில் கூடியளவு விளைவை தரக்கூடியதாக இருக்கணும். குறைந்த நேரத்தில் கூடியளவு விளைவை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அதற்கிடுகின்ற மூலப்பொருட்கள் மலிவான முறையில் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மனித வளம் தேவையானதாக இருக்க வேண்டும். மின்வளம், போக்குவரத்து வசதிகள், கழிவு அகற்றல், இவையெல்லாம் மிக பிரதானமான ஒன்றாக தொழிற்சாலைகளில் காணப்படும் போது மாத்திரமே இந்த தொழிற்சாலைகள் சிறப்பாக இயங்கி எங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி கொள்ள முடியும். அவை இந்த ரீதியில் நாங்கள் இந்த முறை தொடர்ச்சியான இந்த தொழிற்சாலை தயாரிப்புகளில் சோடியம் கார்பனேட், இது Na2CO3 என்னும் சூத்திரமுடையது. சோடியம் கார்பனேட் என்று அழைக்கப்படும். இது பல தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த சோடியம் கார்பனேட் உற்பத்தி மிக பிரதானமான ஒன்றாகும். தொழில்முறையில் சோடியம் கார்பனேட்டை தயாரிப்பதற்கு சோல்வே முறை பயன்படுத்தப்படுகின்றது. சோல்வே முறை இந்த சோடியம் கார்பனேட் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சோடியம் கார்பனேட் பல்வேறு தொழில்முறைகளுக்கும் பயன்படுத்தப்படுவதால் இந்த சோடியம் கார்பனேட் தயாரித்தல் மிக பிரதானமானதாகும். எனவே இந்த சோடியம் கார்பனேட் தயாரிக்கின்ற முறை சோல்வே முறை என அழைக்கப்படும். இந்த சோல்வே முறையின் மூலப்பொருட்களாக பிரைன் சொல்யூஷன், அதாவது கடல் நீரிலிருந்து சோடியம் குளோரைட் எடுக்கப்பட்டு அதிலே இருக்கின்ற மாசுக்கள் அகற்றப்பட்டு செறிவாக்கப்பட்டு பெறப்படுகின்ற இந்த திரவம்தான் பிரைன் சொல்யூஷன், செறிந்த சோடியம் குளோரைட் கரைசல். கடல் நீரிலிருந்து உப்புக்கள் சூரிய ஒளி மூலம் நீர் ஆவியாக்கப்பட்டு செறிவு அதிகரிக்கும் போது அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை மீறும் சந்தர்ப்பங்களில் கடல் நீரில் உள்ள உப்புக்கள் பாத்திகளில் வீழ்வடிவாக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் சூரிய வளம், மலிவான வளம், பரந்த வெளி உப்பளங்களில் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது. எனவே இவ்வகையான பாத்திகளில் கடல் நீர் ஆவியாக்கப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த உப்புக்கள் பெறப்படுகின்றன. முதலாவது பாத்தியில் கால்சியம் கார்பனேட், தொடர்ந்து செறிவாக்கப்படும் போது ஜிப்சம், மூன்றாவது பாத்தியிலே பெறப்படுகின்றது பெருமளவு வீழ்வடிவாக சோடியம் குளோரைட் காணப்படும். இந்த கடல் நீரின் 100 கிராமை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போமாக இருந்தால் அதில் 96.5 கிராமும் நீராக இருக்கும். இப்போ கடல் நீரின் மிக பெரும் பகுதி நீராகும். அதில் 3.5 கிராம் தான் உப்பு காணப்படும். அந்த உப்பில் 2.7 கிராம் சோடியம் குளோரைட் காணப்படும். ஆகவே உப்புக்களில் உயர்ந்த சதவீதம் இந்த சோடியம் குளோரைட் காணப்படும். இதே நேரத்தில் இந்த கடல் நீர் ஏராளமான இரசாயன வளங்களை கொண்ட ஒரு பொருளாக இருக்கும்.
ரசாயன பதார்த்தங்கள் நிலத்தில் இருந்தால் என்ன, ரசாயன பதார்த்தங்கள் வழியில் காணப்பட்டால் என்ன, அல்லது தாவரங்களில் காணப்பட்டால் என்ன, அவை மழை நீரால் கழுவப்பட்டு கடைசியில் கடலுடன் கலக்கின்றன. எனவேதான் கடல் வளம் நிறைந்ததாக காணப்படுகின்றது. அனைத்து ரசாயன பதார்த்தங்களும் கடலில் காணப்படும். இந்த கடலில் காணப்படும் உப்புக்களில் மிக பிரதானமானது சோடியம் குளோரைட். அப்போ உப்பளங்களில் இந்த சோடியம் குளோரைட் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த சோடியம் குளோரைட் சோடியம் கார்பனேட் சோல்வே முறை ப்ரோசஸில் பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ சோடியம் கார்பனேட் தயாரிப்பிலே இந்த சோடியம் குளோரைட் கரைசல் பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் சோடியம் குளோரைட் கரைசல் சவர்க்காரம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது, எரிசோடா தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. இப்படி ஏராளமான உபயோகங்கள் இந்த சோடியம் குளோரைட்டுக்கு உண்டு. இங்கு நாங்கள் எடுப்பது சோல்வே முறையில் காணப்படுகின்ற சோடியம் கார்பனேட் தயாரித்தல் ஆகும். அவை மூலப்பொருள் சோடியம் குளோரைட் NaCl, இது பிரதான மூலப்பொருள் ஆகும். இங்கே காணப்படுகின்ற சோடியம் குளோரைட்டில் மாசுக்கள் இருக்கும். Mg2+, Ca2+, SO4 அயன்கள் மாசுக்களாக காணப்படும். இந்த மாசுக்களை அகற்றி பெறப்பட்டு செறிவாக்கப்படுகின்ற செறிந்த சோடியம் குளோரைட் தான் இந்த சோல்வே முறைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே மூலவளம் சோடியம் குளோரைட். அடுத்தாற்போல் வருகின்ற மூலவளம் அமோனியா. இது ஏபர் முறையில் இருந்து பெறப்பட்டு இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. வளியில் காணப்படுகின்ற வளியை திரவமாக்கி திரவ வளியை பகுதிவிட காய்ச்சி வடித்து பெறப்படுகின்ற நைதரசன், நெப்தா எனப்படும் பெட்ரோலிய பொருட்களில் இருந்து உடைப்பால் பெறப்படுகின்ற ஐதரசன், இவற்றை ஊக்கி வெப்ப அமுக்க நிபந்தனையில் கலந்து ஏபர் முறையில் அமோனியா தயாரிக்கப்படும். இந்த அமோனியா சோடியம் கார்பனேட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. கடல் நீரிலிருந்து பெறப்படுகின்ற சோடியம் குளோரைட் பயன்படுத்தப்படுகின்றது. ரெண்டாவது மூலவளமாக அமோனியா பயன்படுத்தப்படுகின்றது. அமோனியா பிரதான மூலவளமாக பயன்படுத்தப்படும். மூன்றாவது சுண்ணாம்பு கற்கள் அல்லது டொலமைட் பாறைகளை வெப்பமேற்றும் போது சுண்ணாம்புக்கல் பிரதான ரசாயன பதார்த்தம் கால்சியம் கார்பனேட், டொலமைட் பாறைகள் பிரதான ரசாயன பதார்த்தம் இரட்டை கார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் போன்ற இரட்டை கார்பனேட்டுகள் பிரதான பதார்த்தங்களாக காணப்படும். இவற்றை வெப்பமேற்றி பெற்றுக்கொள்ளப்படும் CO2 வாயு இங்கே அடுத்த பிரதானமான தொடக்க பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. சோடியம் கார்பனேட் தயாரிப்பில் பிரைன் கரைசல், ஏபர் முறையிலிருந்து பெறப்படுகின்ற அமோனியா வாயு, சுண்ணாம்புக்கல் அல்லது டொலமைட் பாறைகளை வெப்பமேற்றி பெறப்படுகின்ற CO2 வாயு என்பன மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. பிரதான 3 மூலப்பொருட்கள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த சோடியம் கார்பனேட்டின் உற்பத்தியில் 3 தத்துவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வகையான இந்த இரசாயன தத்துவங்களை சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போதே தொழிற்சாலையில் பெறப்படும் விளைவு லாபகரமானதாகவும் பெருமளவும் உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த கான்செப்ட் மிக பிரதானமாக கருதப்படும். அவை இந்த தத்துவங்களை வெற்றிகரமாக தொழிற்சாலைகளில் நடத்துவதன் மூலம் பெருமளவு விளைவை நாங்கள் குறுகிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே 3 தத்துவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது தத்துவம் முரணோட்ட தத்துவம். முரணோட்டம் ஒன்று வரும்போது அதுக்கு எதிராக செல்லுதல், பாரதம் போகிறதும். அவை ஒன்று முரணோட்ட தத்துவம். இந்த முரணோட்ட தத்துவத்தை பயன்படுத்தி அந்த கரையங்கள் பெருமளவு கரைக்கப்படுகின்றன. முதலாவது தத்துவம் முரணோட்ட தத்துவம். இரண்டாவது தத்துவம் லீ செட்டலியருடைய தத்துவம். இது சமநிலை தொகுதியில் பயன்படுத்தப்படும் ஒரு பிரதான தத்துவம் ஆகும். சமநிலையில் தொகுதி காணப்பட்டால் எங்களுக்கு விளைவை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த தாக்கத்தை விளைவின் திசையில் நகர்த்துதல் வேண்டும். வெறுமனையே சமநிலை இருந்தால் போல விளைவு எங்களுக்கு பெறப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் விளைவு தாக்கியாக மாறிக்கொண்டிருக்கும். எனவே இந்த சமநிலையை விளைவின் திசைக்கு நாங்கள் நகர்த்த வேணும். அந்த சமநிலையை நகர்த்துவதற்கு
லீ செட்டலியரின் தத்துவம் பயன்படுத்தப்படுகின்றது. சமநிலை தொகுதியில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு இவற்றுள் யாதாயினும் ஒன்று மாற்றப்படும் போது, சமநிலை தொகுதியில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு இவற்றுள் யாதாயினும் ஒன்று மாற்றப்படும் போது அத்தொகுதியானது அம்மாற்றத்தை ஈடு செய்யக்கூடிய முறையில் மாற்றியமைக்கப்படும். அப்போ சமநிலை தொகுதியில் தொகுதியொன்றில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு இவற்றுள் யாதாயினும் ஒன்று மாற்றப்படும் போது அம்மாற்றத்தை ஈடு செய்யக்கூடிய முறையில் தொகுதி மாற்றியமைக்கப்படும். இது லீ செட்டலியரின் தத்துவம். எனவே நாங்கள் இந்த சமநிலை தொகுதியை விளைவின் பக்கமாக நகர்த்துவதற்கு என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன வழிமுறைகளை கையாண்டால் இதை முன்னோக்கி நகர்த்தி நாங்கள் தொழில்முறையில் குறுகிய நேரத்தில் பெருமளவு விளைவை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை எடுத்துக்காட்டுவதுதான் இந்த லீ செட்டலியருடைய தத்துவம். மூன்றாவது தத்துவம், இங்கே பயன்படுத்தப்படுகின்ற மூன்றாவது பிரதானமான தத்துவம் கரைதிறன் பெருக்க தத்துவமாகும். கரைதிறன் பெருக்கம் பொதுவாக மின்பகு பொருட்கள் இது பயன்படுத்தப்படுகின்றது. கரைதிறன் பெருக்க தத்துவம் ஒரு சமநிலையில் காணப்படும் அயன்களை பொறுத்தவரை அந்த அயன்களின் வலுவேற்றிய செறிவுகளின் பெருக்கம், அதாவது அயன் பெருக்கம் அந்த வெப்பநிலைக்குரிய கரைதிறன் பெருக்கத்தை மீறும் சந்தர்ப்பத்தில், அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில், குறித்த வெப்பநிலையில் காணப்படும் கரைதிறன் பெருக்கத்திலும் பார்க்க அயன் பெருக்கம் பெரிதாக வரும் சந்தர்ப்பங்களில் வீழ்வடிவு தோன்றும். இது கரைதிறன் பெருக்க தத்துவம். ஆகவே இந்த தொழில்முறை சோடியம் கார்பனேட் தயாரித்தல், சோல்வே ப்ரோசஸ் தொழில்முறை வெற்றிகரமாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த மூன்று தத்துவங்களும், முரணோட்டு தத்துவம், லீ செட்டலியரின் தத்துவம், கரைதிறன் பெருக்க தத்துவம், இவற்றை நாங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தும் போது குறைந்த நேரத்தில் கூடியளவு விளைவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இதில் முதலாவதாக இந்த முரணோட்ட தத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே காணப்படுகின்ற மூலப்பொருள் பிரைன் சொல்யூஷன், அமோனியா, அடுத்த போல் கார்பனீர் ஆக்சைடு, கல்சியம் கார்பனேட்டில் இருந்து பெறப்படுகின்ற இந்த கார்பனீர் ஆக்சைடு, இது வாயுக்கள் சக்தி கூடியன. எனவே வாயுக்கள் நீரில் கரையும் போது பெருமளவு வெப்பத்தை வெளியேற்றும். வாயுவானது நீரில் கரையும் போது பெருமளவு வெப்பம் வெளியேற்றப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கே தொடர்ந்து வாயு கரைய முடியாமல் போகின்றது. வாயு கரைய வெப்பம் வெளியேற்றப்படும். வெப்பம் கூடிய கரைசலில் வாயுக்கள் திரும்ப கரைய முடியாது. கரைந்த வாயுக்களே வெளியேறி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் இவ்வகையான ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே தான் அரண்களை அமைத்து, இது சொல்வது சோல்வே அரண், கோபுரங்களை அமைத்து அந்த கோபுரங்களின் ஒவ்வொரு பகுதிகளில் தாக்கிகளை சந்திக்க செய்வதன் மூலம் ஓரளவு கூடிய வெப்பநிலையை குறைத்து கொண்டே இருக்கலாம். இந்த முரணோட்ட தத்துவத்துக்காகத்தான் கோபுரங்கள், சோல்வே கோபுரங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த கோபுரங்களில் இவற்றை தடுப்பதற்காக களிமண்ணால் உருவாக்கப்பட்ட நுண்துளை தட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பாருங்கள், சோல்வே கோபுரம், அந்த சோல்வே கோபுரத்தில் கரைசல்கள் ஒரேடியாக விழாமல் தடுத்து செல்வதற்காக களிமண்ணால் உருவாக்கப்பட்ட களிமண் தட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இப்போது நாங்கள் அந்த கோபுரம் எப்படிப்பட்டு இருக்க வேணும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்போ அவதானியங்கள், அந்த கோபுரத்தை இப்போது நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கோபுரத்தை பாருங்கள். ஆகவே இந்த கோபுரத்தை நாங்கள் பார்ப்போம். சோல்வே கோபுரம், இந்த சோல்வே கோபுரம் எங்களுக்கு இந்த அமைப்பில் இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், இவ்வகையான ஒரு அமைப்பு தான் சோல்வே கோபுரம். பாருங்கள், இந்த சோல்வே கோபுரங்கள் இந்த அமைப்பில் எங்களுக்கு உருவாக்கப்படுகின்றன. இதுதான் சோல்வே கோபுரம். இங்கே களிமண்ணால் உருவாக்கப்பட்ட தட்டுக்கள் பயன்படுத்தப்படும்.
களிமண் தட்டுக்கள் பயன்படுத்தப்படும். நுண்துளையுள்ள களிமண் தட்டுக்கள் பயன்படுத்தப்படும். பாருங்கள், இவர்தான் நுண்துளை உள்ள களிமண் தட்டு ஆகும். இவை நுண்துளை உள்ள களிமண் தட்டு. நுண்துளை களிமண்ணால் உருவாக்கப்பட்ட தட்டு. அவை இந்த தட்டுக்கள் மேலே இருந்து இங்கே இருந்து சரிந்த சோடியம் குளோரைட் கரைசல் விளவிடப்படுகிறது. இது இங்கே விழுந்து சிதறி வருகின்ற இவ்வகையான சந்தர்ப்பங்களில் நுண்துளையால் இப்படி வெளிவரும் சந்தர்ப்பங்களில் கீழிருந்து மேலாக வெளிவரும் சந்தர்ப்பங்களில் கீழிருந்து மேலாக அமோனியா வாயு அனுப்பப்படும். பாருங்கள், அமோனியா வாயு அனுப்பப்படும். கீழிருந்து மேலாக அமோனியா வாயு அனுப்பப்படும். இது கோபுரம் ஒன்று சொல்லிய முறையில் காணப்படுகின்ற கோபுரம் ஒன்று ஆக இருப்பதை நீங்கள் காணலாம். இந்த கோபுரத்தை பொறுத்தளவில் பாருங்கள். ஆகவே இந்த கோபுரம் உண்டு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த கோபுரம் இவ்வகையான அமைப்பிலே காணப்படும். இந்த கோபுரத்தில் காணப்படுகின்ற களிமண் தட்டுக்கள் இங்கே இருக்கின்றது. நுண்துளை உள்ள களிமண் தட்டுக்கள் கோபுரத்தில் அடக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே ஒரு வாசல் திறக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதனூடாக செறிந்த சோடியம் குளோரைட் கரைசல் அனுப்பப்படும். செறிந்த சோடியம் குளோரைட் கரைசல் அனுப்பப்படும். இவை நுண்துளை களிமண் தகடு. இதனூடாக அமோனியா வாயு அனுப்பப்படும். அமோனியா வாயு அனுப்பப்படும். இங்கே அடியில் பாருங்கள், இந்த அமோனியா ஏற்றப்பட்ட கரைசல், இங்கே அடியில் அமோனியா நிரம்பல் செய்யப்பட்ட கரைசல் வரும். நிரம்பல் கரைசல், அமோனியா நிரம்பல் செய்யப்பட்ட கரைசல் இங்கே வருவதை காணும். அப்போ தேவையான மூலப்பொருட்கள் ஒன்று செறிந்த சோடியம் குளோரைட், 2 அமோனியா, 3 சுண்ணாம்பு கல்லிலிருந்து பெறப்படுகின்ற கார்பனீர் ஆக்சைடு. அப்போ இது கோபுரம் 1 என அழைக்கப்படும். கோபுரம் 1. அப்போ செறிந்த சோடியம் குளோரைட் கரைசலை நாங்கள் செலுத்தும் போது அது கோபுரத்திலிருந்து மெதுவாக துளிகளாக இறங்கிக் கொண்டிருக்கும். இந்த அமோனியா வாயு அது படிப்படியாக மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆகவே இது கோபுரம். அவதான் நீங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் மாணவர்களே, இப்போ இந்த படத்தை நன்றாக ஒருக்கா அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த படம் மிக அவதானமாக நீங்கள் அவதானிக்க வேணும். அப்போ இங்கே காட்டப்பட்ட இந்த சோல்வே கோபுரம் பல களிமண் தட்டுக்களை இடையிலே கொண்டிருக்கு. நாங்கள் சொன்னோமே முரணோட்ட தத்துவம். இந்த முரணோட்ட தத்துவத்தில் வெப்பநிலை ஒரு இடத்திலே வெளிவராமல் படிப்படியாக வெளிவருவதற்காகத்தான் இது பயன்படுத்தப்படுது. அது முரணோட்ட தத்துவம். அப்போ செறிந்த சோடியம் குளோரைட் கரைசல் மேலிருந்து கீழாக விளவிடப்பட்டு கீழிருந்து மேலாக அமோனியா வாயு செலுத்தப்படுது. அமோனியா வாயு அடர்த்தி குறைவானது, அவை அது மேலே எழுந்து கொண்டிருக்கு. அப்போ தூறல்களாக இந்த சோடியம் குளோரைட் கரைசல் மெதுவாக கீழே விழுந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் கீழிருந்து மேலாக செல்லும் அமோனியா வாயு அதை
பல்வேறு இடங்களில் சந்தித்து நீண்ட நேரம் சோடியம் குளோரைட்டுடன் தொடர்பாக இருப்பதனால அது சோடியம் குளோரைட் கரைசலில் நிரம்பல் செய்யப்படுகின்றது. எனவே இவ்வாறு நிரம்பல் செய்யப்பட்ட சோடியம் குளோரைட் முதலாவது கோபுரத்தின் அடிக்கு வருகின்றது. இங்கு அமோனியா அந்த சோடியம் குளோரைட்டில் உள்ள நீரில் கரைகின்றது. கரைவதனால அமோனியா நீருடன் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தி நீரில் நன்கு கரையக்கூடியது. எனவே அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் அங்கு உருவாகின்றது. எனவே அமோனியா ஏற்றப்பட்ட சோடியம் குளோரைட் கரைசல் கோபுரத்தின் அடிப்பகுதியை அடைகின்றது. எனவே இவ்வாறு பல்வேறு இடங்களில் அமோனியா கரைவதால் வார வெப்பம் ஒவ்வொரு இடங்களிலும் சிறிது சிறிது வெப்பம் வந்து கொண்டிருக்கும். எனவே வெளியாலே கோபுரம் இந்த கோபுரத்தின் வெளியால் நீரோட்டத்தை ஏற்படுத்தி அந்த குளிர்ச்சியடைய செய்து வெப்பநிலையை நாங்கள் மேலும் குறைக்கின்றோம். இவ்வாறு வெப்பநிலையை நாங்கள் குறைத்து செல்வதனால்தான் அமோனியா வாயு மேலும் மேலும் அங்கே கரையக்கூடியதாக இருக்கும். எனவே முதலாம் கோபுரத்தின் அடியில் பெறப்படுகின்ற கரைசல் அமோனியாவால் நிரம்பல் செய்யப்பட்ட சோடியம் குளோரைட் கரைசலாக இருக்கும். இது அடிப்பகுதிக்கு வரும். இப்போ அடுத்த நிகழ்வை பாருங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் சோடியம் குளோரைட் அமோனியாவால் நிரம்பப்பட்ட இந்த கரைசல் முதலாம் கோபுரத்திலிருந்து இரண்டாம் கோபுரத்திற்கு அனுப்பப்பட்டு பம்பப்படுகின்றது. ஆகவே முதலாம் கோபுரத்தில் அமோனியாவால் நிரம்பல் செய்யப்பட்ட இந்த கரைசல் இரண்டாம் கோபுரத்திற்கு இதே மாதிரியான களிமண் தட்டுக்களை நுண்துளை உள்ள களிமண் தட்டுக்களை கொண்ட இரண்டாம் கோபுரத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு மேலிருந்து கீழாக விளவிடப்படும். கீழிருந்து மேலாக இரண்டாம் கோபுரத்தில் கார்பனீர் ஆக்சைடு வாயு சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றி பெறப்பட்ட கார்பனீர் ஆக்சைடு வாயு அமுக்கத்தின் கீழ் செலுத்தப்படும். அமோனியா அடர்த்தி குறைவானது வழியிலும் பார்க்க தானாகவே மேலெழுந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த கார்பனீர் ஆக்சைடு வழியிலும் அடர்த்தி கூடியது. எனவே இது இலகுவில் மேலெழ மாட்டாது. அமுக்கத்தின் கீழ் நாங்கள் இந்த கார்பனீர் ஆக்சைடு அமில வாயுவை அனுப்புவதால் இது படிப்படியாக மேலெழுந்து செல்லும். அப்போ முரணோட்ட தத்துவத்தால் வாயு நீரில் கரைவதை நாங்கள் வலுப்படுத்தி இருக்கின்றோம். இப்போது ஒரு சமநிலை தோன்றியிருக்கும். என்ன சமநிலை என்று சொன்னால் அமோனியா கரைசல் அமோனியாவாகவும் OH- ஆகவும் பிரிந்திருக்கும். அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஒரு மென்காரம். எனவே இந்த மென்காரம் நீர்க்கரைசலில் பகுதியாக அயனாக்கமடையும். எனவே இந்த மென்காரம் நீர்க்கரைசலில் பகுதியாக அயனாக்கமடைந்து அதன் அயன்களுடன் அயன் சமநிலையில் காணப்படும். ஆகவே இந்த அயன் சமநிலை இருந்தால் தாக்கியும் விளைவும் சமனாக பரிமாற்றம் நடைபெறும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த தாக்கத்தை முன்னோக்கி நிகழ்த்துவதற்காக இந்த லீச்செட்டலியருடைய தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். எனவே அமோனியம் ஹைட்ரோக்சைடு சமநிலையில் காணப்படும் போது NH4+ OH- அயன்களுடன் சமநிலையில் காணப்படும் போது இந்த பொது அயனில் ஒன்று அகற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோமாக இருந்தால் இந்த மென்காரத்தின் சமநிலை தாக்கத்தை அதிகளவு முன்னோக்கி நாங்கள் நகர்த்தி கொள்ள முடியும். மாணவர்களே மிக அவதானமாக பாருங்கள். இப்போது இந்த மென்காரம் அமோனியா கரைசல் அயன்களுடன் சமநிலையில் இருக்கின்றது. இந்த சமநிலையை நாங்கள் முன்முகமாக நகர்த்த வேணுமாக இருந்தால் லீச்செட்டலியருடைய தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த பொது அயன்களில் ஒன்றை நாங்கள் இந்த அகற்றக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்போமாக இருந்தால் அந்த சமநிலை அதிகளவு முன்னோக்கி வந்து அதிகளவு விளைவை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இங்கே இலகுவானது என்னென்னு சொன்னால் OH- அயன் அது காரத்தன்மையானது, OH- மூலத்தன்மையானது. எனவே இதனை அகற்றுவதற்காகத்தான் இரண்டாம் கோபுரத்தின் அடியிலிருந்து அமுக்கத்தின் கீழ் CO2 வாயு செலுத்தப்படுகின்றது. CO2 வாயு ஒரு அமிலம், OH- ஒரு மூலம்.
எனவே இந்த ரெண்டும் அமிலமூல தாக்கம் நடந்து OH- அகற்றப்படுகின்றது. CO2ஆல் OH- HCO3- ஆக அகற்றப்படுகின்றது. CO2ஆல் OH- HCO3- ஆக அகற்றப்படுகின்றது. எனவே மின்காரம் அமோனியா கரைசலின் சமநிலையில் உள்ள OH- அயன் செறிவு குறைகின்றது. மின்காரம் அமோனியா கரைசலின் சமநிலையில் உள்ள OH- அயன் செறிவு குறைகின்றது. இதனால் லீச்செட்டலியரின் தத்துவத்தின்படி அந்த OH- அயனை உருவாக்கக்கூடிய ஈடு செய்யக்கூடிய திசையில் தாக்கம் மாற்றியமைக்கப்படும். எனவேதான் அமோனியா கரைசல் மேலும் மேலும் பிரிகையடையும். இவ்வாறு அமோனியா கரைசல் மேலும் மேலும் பிரிகையடைவதால் OH- அயன் விளைவின் பக்கம் OH- அயன் உருவாக்கும். அந்த OH- கோபுரம் 2 அனுப்பப்படும் CO2ஆல் HCO3- ஆக அகற்றப்படும். எனவே இந்த தாக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு நடைபெறுவதன் மூலம் 2ஆம் கோபுரத்தின் அடியில் அமோனியம் அயன், HCO3- அயன், Na+ அயன், Cl- அயன்கள் எல்லாம் அடிப்பகுதியை வந்தடையும். பாருங்கள், இந்த CO2 அயன் சமநிலை மின்காரத்தின் சமநிலையை முன்னோக்கி நகர்த்துகின்றது. இதனால் கணிசமான HCO3- அயன்கள் உருவாகின்றது. எனவே 2ஆம் கோபுரத்தின் அடியில் பெறப்படுகின்ற கரைசலில் செறிந்த சோடியம் குளோரைட்டிலிருந்து பெறப்படுகின்ற கணிசமான செறிவுடைய Na+ அயன்கள், அதே நேரத்தில் இந்த மீளும் தாக்கம் முன்னோக்கி நகர்வதால் உருவாக்கப்படுகின்ற HCO3- அயன்கள், Cl- அயன்கள், இவை எல்லாம் அமோனியம் அயன்கள் எல்லாம் காணப்படும். அவை 2ஆம் கோபுரத்தின் அடிப்பகுதியில் இந்த அயன்கள் கொண்ட நிரம்பலாக்கப்பட்ட கரைசல் பெறப்படும். இந்த கரைசலில் 3ஆம் தத்துவம் Na+ அயனதும் HCO3- அயனதும் அயன் பெருக்கம் அந்த வெப்பநிலையில் உள்ள கரைதிறன் பெருக்கத்திலும் பார்க்க உயர்வாக வருவதனால் லீச்செட்லியன் தத்துவத்தின்படி CO2ஆல் OH- HCO3- அயன்களாக மாற்றப்படுகின்றது. எனவே கரைசல் HCO3- அயன்களின் செறிவு அதிகரித்து செல்கின்றது. ஏற்கனவே Na+ அயன்கள் செறிவுடையதாக இருக்கின்றது. இவ்வகையான சந்தர்ப்பத்தில் Na+ அயனதும் HCO3- அயனதும் அயன் பெருக்கம் அந்த வெப்பநிலைக்கான NaHCO3-இன் கரைதிறன் பெருக்கத்தை மீறுவதால் தூய NaHCO3 திண்மமாக கரைசலில் படுகின்றது. தூய NaHCO3 திண்மமாக கரைசலில் படுகின்றது. மாணவர்களை, நீங்கள் எஸ்குழுவில் படிக்கும்போது இருகாமனேட்டுகள் வீழ்வடிவில்லை என்று தான் படித்திருக்கிறீர்கள். கூட்டம் ஒன்றின் இருகாமனேட்டுகளை மாத்திரம் திண்ம நிலையில் பெறலாம் எனவும், லித்தியமும் கூட்டம் 2 ஏனைய பி குழு டி குழு இருகாமனேட்டுகள் ஒருபோதுமே திண்ம நிலையில் காணப்பட மாட்டாதெனவும் படித்திருக்கிறீர்கள். இருகாபனேட்டுகள் வீழ்வடிவில்லை என்பதையும் படித்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த பிரைன் கரைசலில், உப்பு நீர் கரைசலில் NaHCO3 வீழ்வடிவாக்கப்படும். அப்போ ஞாபகமாக இருக்கணும், இங்கே வீழ்வடிவு வரும். இந்த உப்பு நீர் கரைசலில் NaHCO3 வீழ்வடிவாக்கப்படும். குறைந்த கரைதிறன் உடையது. ஆகவே Na+ அயனதும் HCO3- அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை மீறுவதால் இங்கு NaHCO3 வீழ்வடிவாக உருவாக்கப்படும். இந்த வீழ்வடிவு பெறப்படும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த வீழ்வடிவை எடுத்து அதை திண்ம வீழ்வடிவை வடித்தெடுத்து அதை வெப்பமேற்றுகின்றோம். வெப்பமேற்றும் சந்தர்ப்பத்தில் சோடியம் கார்பனேட் பெறப்படுகின்றது. பாருங்கள், உப்பு நீரில் கரையாமல் NaHCO3 வீழ்வடிவாக பெறப்படும். அதை வேறாக்கி வெப்பமேற்றி அங்கே Na2CO3 பெறப்படுகின்றது. அப்போ இந்த சோல்வே முறையை சோடியம் குளோரைட், அமோனியா, CO2 போன்ற முறைகளினூடாக NaHCO3 வீழ்வடிவு பெறப்படும். இதே முறையை மாணவர்களை அவதானிக்கணும். நாங்கள் பொட்டாசியம் குளோரைட், அமோனியா, CO2 வாயு கொண்ட செயல்முறைக்கு பயன்படுத்தினால் அங்கு KHCO3 வீழ்வடிவு உருவாக நிகழ்வு வாய்ப்பு மிக மிக குறைவாகும். NaHCO3 எந்தளவு கணிசமாக இந்த சோல்வே முறையிலே வீழ்வடியுதோ, ஆனால் KHCO3-இன் கரைதிறன் உயர்வாக இருப்பதால் அது
இந்த சோல்வே முனை மாதிரி KHCO3 தயாரிக்க முடியாது. அது ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். அப்போ KClஐயும் அமோனியா கரைசலையும் CO2ஐயும் அமோனியா CO2 இதே சோல்வே முறையை பொட்டாசியத்துக்கு பயன்படுத்தி ஒருபோதுமே KHCO3 நாங்கள் பூல் வடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஞாபகத்தில் வையுங்க. அப்போ இப்போ நாங்கள் இதை பயன்படுத்தினால் அப்போ ஒன்று முரணோட்ட தத்துவத்தின் மூலம் கரையை செய்கின்றோம், ரெண்டாவது அயன் சமனில் இருக்கின்றது, மூன்றாவது கரைதிறன் பெருக்க சமனில் இருக்குது. இவற்றை நாங்கள் சமன்பாடுகளாக இப்போ நாங்கள் அவதானிக்க போகணும். அப்போ அவதானியங்கள் எந்த மாதிரியான சமன்பாடுகள் இங்கே எங்களுக்கு உருவாக்கப்படும் என்பதை பாருங்கள். அமோனியா நீரில் கரைகின்றது. அமோனியா நீர் அமோனியம் ஹைட்ரோக்சைட்டை தருகின்றது. இது ஒரு மென்காரம். அமோனியம் ஹைட்ரோக்சைட் ஒரு மென்காரமாகும். மென்காரம் மென்காரங்கள் நீர்க்கரசலிலே பகுதியாகத்தான் அயனாக்கம் அடைபவை. அப்போ NH4OH மென்காரம் நீர்க்கரசலில் பகுதியாகவே அயனாக்கம் அடையும். NH4+ ஆகவும் OH- ஆகவும் பகுதியாக அயனாக்கம் அடையும். பாருங்கள், நீர்க்கரசலில் இந்த மென்காரம் பகுதியாக அயனாக்கம் அடைவதை நாங்கள் காணலாம். அப்போ NH3 நீர், NH4OH, NH4OH மென்காரம், அது அயன்களுடன் சமநிலையில் இருக்கு. நாங்கள் இதனூடாக CO2ஐ அனுப்பும்போது அமிலவாயு அது OH- அயன்களை HCO3- அயன்களாக அகற்றுகின்றன. அப்போ ஏற்கனவே அகற்றுகின்றன. அப்போ பாருங்கள், இங்கே தான் நாங்கள் லீச்செட்டலியருடைய தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்தும். லீச்செட்டலியருடைய தத்துவத்தை பயன்படுத்தும். ஏற்கனவே கரைசலில் Na+ அயன் செறிவு காணப்படுவதால் அங்கே இந்த சந்தர்ப்பத்தில் Na+ அயனினதும் HCO3- அயனினதும் செறிவு அந்த வெப்பநிலைக்குரிய கரைதிறன் பெருக்கத்தை மீறுவதால் உங்களுக்கு தெரியும், இங்கே NaHCO3 திண்மமாக உள்வடிவது. அப்போ பாருங்கள், அவதானிகள் மாணவர்களே, இந்த சமன்பாடுகளை பாருங்கள். அமோனியா ஹைட்ரஜன் பிணைப்பால் சோடியம் குளோரைட் கரைசலில் நீரில் கரைந்து மென்காரம் அமோனியம் ஹைட்ரோக்சைட்டை தரும். அப்போ சமன்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மென்காரம் என்று சொன்னால் பகுதியாக அயனாக்கம் அடைந்து OH- அயனை தருபவை. மென்காரங்கள் பகுதி அயனாக்கத்தின் மூலம் OH- அயனை தரும். அவை இந்த சமநிலையை நாங்கள் நகர்த்துவதற்காக லீச்செட்டலியருடைய தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆகவே பொது அயன் OH- அகற்றுகின்றோம். CO2 வாயுவை அமுக்கத்தின்கள் செலுத்தி OH- அகற்றி சமநிலையை அதிகளவு முன்னோக்கி நகர்த்துகின்றோம். இவ்வாறு நகர்த்தி செல்வதன் மூலம் HCO3- அயன் செறிவு அதிகரித்து கொண்டு செல்லும். எனவே இவ்வாறு அதிகரித்து கொண்டு செல்லும்போது ஒரு நிலையில் ஏற்கனவே பிரைன் கரைசலில் இருந்து வருகின்ற செறிவு கூடிய Na+ அயனதும் இப்போது உருவாகி செறிவு அதிகரித்து வரும் HCO3- அயனதும் அயன் பெருக்கம் அந்த வெப்பநிலைக்குரிய கரைதிறன் பெருக்கத்தை மீறுவதால் NaHCO3 இந்த உப்பு கரைசலில் வீழ்வடிவு தூய திண்மமாக வீழ்வடிவாக்கப்படும். அதன் பிற்பாடு அப்போ இந்த வீழ்வடிவை வேறாக்கி அந்த NaHCO3 நாங்கள் வெப்பமேற்றுகின்றோம். வெப்பமேற்றி நாங்கள் சோடியம் கார்பனேட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும்.
பாருங்கள், அப்போ இந்த NaCO3 இப்போ நாங்கள் வெப்பமேற்ற போகின்றோம். அது சோடியம் கார்பனேட்டை தரக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவை இப்போது பெறப்படுகின்ற இதை நாங்கள் வெப்பமேற்றி நாங்கள் அப்போ பாருங்கள் NaHCO3 இது வெப்பப்படுத்தப்படும். Na2CO3 CO2 நீரென உருவாக்கப்படும். பாருங்கள், அப்போ இந்த தாக்கத்தில் நாங்கள் NaCO3 வெப்பமேற்றும் போது அது Na2CO3 CO2 நீரென உருவாக்கும். அவை இங்கே இருந்து பெறப்படுகின்ற இந்த சோடியம் கார்பனேட்டை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அப்போ இந்த சோடியம் கார்பனேட் பெறப்படுகின்றது. இதுக்கான முழு தாக்கத்தையும் நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், முழு தாக்கத்தையும் பார்த்தால் NaCl பிரைன் கரைசல், நீர், அமோனியா, CO2. பாருங்கள், இதில் NaCl நீர்க்கரைசல் கோபுரத்தின் மேலிருந்து கீழே அனுப்பப்படுகின்றது. அடுத்தா போல அமோனியா கரைசல் கோபுரத்தின் கீழிருந்து அனுப்பப்படுகின்றது. அதற்கு அடுத்தா போல இந்த ரெண்டாலும் நிரம்பல் செய்யப்பட்ட இந்த கரைசலுக்கு அமுக்கத்தின் கீழ் CO2 அனுப்பப்படும். இவ்வாறு அனுப்பப்படும் போது பெறப்படுகின்ற பிரதான விளைவு, அந்த விளைவு பாருங்கள் NaHCO3 சக NH4Cl. இதுதான் ஓவரால் ரியாக்ஷன் விளைவு தாக்கம் இதாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் இப்போ அவதானிக்கும். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இப்போ என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் சோடியம் குளோரைட் சரிந்த கரைசல் மேலிருந்து கீழாக விடப்பட்டு, கீழிருந்து மேலாக அமோனியா செலுத்தப்பட்டு, அமோனியா ஏற்றப்பட்ட கரைசல் முதலாம் கோபுரத்தின் அடிக்கு வரப்பட்டு, இந்த கரைசல் இரண்டாம் கோபுரத்துக்கு பம்பப்பட்டு, அங்கும் மேலிருந்து கீழாக விடப்பட்டு, கீழிருந்து மேலாக அமுக்கத்தின் கீழ் CO2 அனுப்பப்பட்டு, எனவே இந்த லீச்சட்லியன் தத்துவத்தின் மூலம் HCO3 மைனஸ் அயன்கள் கணிசமாக உருவாக்கப்பட்டு இறுதியில் NaHCO3 உள்வடி உருவாக்கப்படும். அவை NaCl பிரதான விளைவு தாக்கத்தில் NaCl நீர், அமோனியா, CO2 இவை ரெண்டும் சேர்ந்து NaHCO3 கரையாத உள்வடிவாக உருவாகும். இந்த வீழ்வடிவை எடுத்து நாங்கள் வெப்பமேற்றி, இந்த NaHCO3 வீழ்வடிவை எடுத்து வெப்பமேற்றி சோடியம் கார்பனேட்டை தயாரிக்கலாம். இதிலிருந்து வரப்படுகின்ற CO2வை இந்த தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இந்த பிரதான தாக்கம், ஓவரால் ரியாக்ஷன் விளைவு தாக்கம், NaCl சக நீர், சக அமோனியா, சக CO2, NaCl கரைசல், நீர் கரைசல், அமோனியா வாயு, CO2 வாயு இவை அனுப்பப்படும் போது NaHCO3 பிரதான விளைவாக உருவாகும். பக்க விளைவாக அமோனியம் குளோரைட் உருவாகும், NH4Cl. ஆகவே இந்த முறையில் பக்க விளைவு அமோனியம் குளோரைட். பாருங்கள், அப்போ இங்கே இந்த NaHCO3 வெப்பமேற்றி Na2CO3 தயாரிக்க முடியும். அப்போது வெப்பமேற்றும் போது பெறப்படுகின்ற CO2 வாயு இந்த சோல்வியாரனுக்கு மீண்டும் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இங்கே நாங்கள் அமோனியம் குளோரைட்டை வச்சிருக்கின்றோம். அது ஒரு பக்க விளைவாக உருவாக்கப்படுகின்றது. இந்த பக்க விளைவாக உருவாக்கப்படும் அமோனியம் குளோரைட் ஒரு அமோனியம் உப்பு. அதிலிருந்து அமோனியா விடுவிக்க வேண்டும் என்றால் ஆய்வு சாலையில் அமோனியம் உப்புக்களிலிருந்து அமோனியா விடுவிப்பதற்கு பிள்ளைகளை நீங்கள் ஒரு காரத்தை பயன்படுத்தி இருப்பீர்கள். ஆகவே இங்கும் இந்த பக்க விளைவு அமோனியம் குளோரைட்டை நாங்கள் காரத்துடன் வெப்பமேற்றி நாங்கள் அமோனியாவை பெற்றுக்கொள்ளலாம்.
பாருங்கள், சோடியம் பைகார்பனேட்டை வெப்பமேற்றி சோடியம் கார்பனேட் பெறப்படும் போது வரும் CO2வை இந்த சோல்வே முறைக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் பக்க விளைவாக அமோனியம் குளோரைட்டை காரக்கரைசலுடன் தாக்கம் புரிய செய்து அங்கு வரும் அமோனியாவையும் இந்த சோல்வே முறைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இந்த அதாவது சோல்வே முறையிலே உருவாகிற பக்க விளைவுகளும் இந்த அரணுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒரு மலிவான முறையாக இருக்கின்றது. சூழல் மாசடைதல் குறைந்த முறையாக இருக்கின்றது. மலிவான சூழல். ஏன் சூழல் மாசடைதல் குறைவு? பிள்ளைகளை சிந்தியுங்கள். ஏனென்று சொன்னால் இங்கு வர பக்க விளைவுகளையும் நாங்கள் இந்த அரணுக்கு தேவையான பதார்த்தங்களாக மாற்றி மாற்றி பயன்படுத்துகின்றோம். ஆகவேதான் இந்த சோல்வே ப்ரோசஸில் 2 கோபுரங்கள் 3 தத்துவங்கள் 2 கோபுரங்கள் 3 தத்துவங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த முறை வெற்றிகரமான விளைவை, குறுகிய நேரத்தில் கூடிய விளைவை தரக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. ஆகவே அப்போ இவ்வளவு நேரமும் மாணவர்களை நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நல்லா அறிந்திருக்கிறீர்கள். இனி இது எவ்வளவு மேலும் மேலும் இது எவ்வளவு பயனுடையதாகும் என்பதை இன்னும் ஒரு வகுப்பிலே நாங்கள் உங்களுடன் அதை பற்றியான விவரணத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். எனவே மாணவர்களே, நன்றாக அவதானியுங்கள். இது தொழில்முறையில் பிரதானமானது. நடுக கேள்விகள் வாரது. சோடியம் கார்பனேட் வளம் மிக முக்கியமானது. ஆகவே அவற்றை நீங்கள் இவ்வளவு செவிமடுத்திருப்பீர்கள், காணொளியில் பார்த்திருப்பீர்கள். எனவே மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.